Hello guys, welcome back to our channel. நம்ம ராகவா லாரன்ஸ் இப்பல பாக்கியராஜ்க்கு நினைக்கல மிக பிரமாதமா உருவாகிட்டு இருக்கிற படம் தான் பென்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகே சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அதாவது எல்சியூக்கு கீழே தான் வர போகுது. ரீசெண்டாக நம்ம பென்ஸ் படத்தில் படக்கூட இந்த படத்தில் யார் வில்லனா நடிக்க போறாங்கன்னு ஒரு அஃபீஷியல் வீடியோ மூலமாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டாக நம்ம மலையாளம் நடிகர் நிவின் பாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டுவல் வில்லன் கேரக்டர் அப்ளை பண்ண போறாரு. நம்ம இவரை மட்டும் தான் வில்லன் அப்ளை பண்ணாருன்னு நினச்சிட்டு இருந்தா இன்னொரு வில்லனுமே பார்த்தீங்க இந்த படத்தில் இருக்காரா. அது யாருன்னு பார்த்தீங்க இந்த படத்தோட ஹீரோ. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ராகவா லாரன்ஸ் தான். அதே பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில் ஹீரோவாக அடிக்க போறாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆக்சுவலாக ஒரு வில்லன் கேரக்டர் தான் பண்ண போறாரு. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வில்லன் மிஸ்ஸஸ் வில்லன் இந்த ஸ்டோரி லைனில் தான் பார்த்தீங்கன்னா மூவ் ஆக போகுது. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அப்போ யாரும் ஹீரோ இல்லை போல. நம்ம ராகவா லாரன்ஸ் இருக்கட்டும் நிவின் பாலியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக ஒரு ரோத்லெஸ்ஸான கேங்ஸ்டராக தான் வரப்படுறாங்களா. அதே மாதிரி நம்ம நிவின் பாலியோட வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா செம்ம ரோத்லெஸ்ஸாக இருக்குமா. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஏகப்பட்ட தமிழ் வில்லன்ஸை பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ரெகுலர் வில்லன் டெம்ப்ளேட்டில் இல்லாமல் நம்ம நிவின் பாலியோட இந்த படத்தில் வரப்போகிற வில்லன் கேரக்டர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி என்னதான் இந்த படத்தோட இயக்குனரான பாக்கியராஜ் கண்ணன் குக் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்சியூக்குள்ள வர போகிறனால இந்த படம் கைதி படத்துக்கு முன்னாடி நடக்குதா இல்லைன்னா விக்ரம் படத்துக்கு முன்னாடி நடக்குதா இல்லைன்னா வில்லியோ படத்துக்கு முன்னாடி நடக்குதா இல்லைன்னா அந்த 3 படங்களுக்கு அப்புறம் தான் நடக்குதா அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். அந்த படங்கள் நடந்திருக்கும்ல அந்த டைமில் இந்த பக்கம் பேரல் யூனிவர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸ் படம் நடக்கிற மாதிரி காட்ட போகிறாங்களா. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதை மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேரலாக பென்ஸ் படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த படங்களோட பிரிக்கொலம் கிடையாது சீக்கிரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆக போகுது. இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜா வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி எல்சியூ கூட ஆஃபீஸில் கரெக்ட் பண்ண போகிறாருன்னு. ஸோ ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.